ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. விஜய் பார்வதி அவர்கள் போட்ட வழக்கு தான் வந்து இப்போ பிக் பாஸ் வந்து அப்ரூவல் பண்ணி இப்போ வந்து கோர்ட்ல வந்து அதை வாதாடுறாங்க. சோ விஜய் பார்வதி என்ன வழக்கு போட்டாங்கன்னா, எஃப்ஜே வந்து எப்ப பார்த்தாலும் என்ன வந்து லவ் கண்டென்ட் மட்டுமே பண்றேன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல உழைப்ப போட்டிருக்கேன் பாருங்க, அந்த லவ் கண்டென்ட் வச்சு என்ன வந்து ஒரு லேபிளிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. சோ என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் விஜய் பார்வதி வழக்கு தான் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7 கேஸ் வந்து விஜய் பார்வதி மேல மட்டும் போடப்பட்டிருக்கு. சோ அதனால இதுக்கப்புறம் விஜய் பார்வதியோட கேஸ் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இப்போ இந்த வழக்குல என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பாத்துலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜய் பார்வதி விசஸ் எஃப்ஜே. இதுல வந்து ஜட்ஜா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அரோரா வந்து நம்ம எஃப்ஜே வந்து ஜட்ஜா சூஸ் பண்ணிருக்காப்ல. அதே மாதிரி விஜய் பார்வதி வந்து மறுபடியும் திவ்யா கணேஷ் வந்து ஜட்ஜா சூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி மறுபடியும் விக்கல் சீக்கிரம் வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து லாயரா சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து நம்ம எஃப்ஜே வந்து சபரி வந்து லாயரா சூஸ் பண்ணிருக்காப்ல. கவாலியா வந்து நம்ம கமுதீன் அவர்கள் இருக்காப்ல. நேத்து எஃப்ஜே பொசிஷன்ல இருந்தது வந்து இப்போ சுபிக்ஷா இருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க முடிஞ்சது. பட் ஆனா அரோரா ஜட்ஜா இருக்காங்க. அரோராவோட ஜட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும்னு ஆசையா இருக்கு. பட் ஆனா திவ்யா கணேஷோட ஜட்மெண்ட் நேத்தே பார்த்தோம் ஒன் சைடா இருக்கும், பயாஸ்டா இருக்கும். திவ்யா கணேஷ் யாரை சூஸ் பண்ற, யார் வந்து அவங்கள வந்து சூஸ் பண்றாங்களோ சோ அவங்களுக்கு மட்டும் தான் பயாஸ்டா இருக்காங்க. நேத்து ஃபுல்லா வந்து வாதாடினது அரோராவா இல்லனா வந்து திவ்யா கணேஷானே தெரியல. திவ்யா கணேஷ் நேத்து எல்லா ரோலும் பிளே பண்ணாங்க. அதாவது வாதாடுறது மட்டும் இல்லாம, அதாவது ஜட்மெண்ட் பாக்குறது மட்டும் இல்லாம லாயரா இருந்தாங்க, கண்டஸ்டன்டா மாறினாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து விட்னஸாவும் மாறினாங்க. சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து மாறினாங்க. நானும் இந்த வீட்டுல ஒரு கண்டஸ்டன்டா இருந்திருக்கேன், நானும் பார்த்திருக்கேன். சோ அதனால நான் நியாயமா வந்து தீர்ப்பு சொல்ல போறேன்னு சொன்னாங்க. பட் ஆனா கோர்ட்ல வந்து அப்படி கிடையாது. கோர்ட்ல ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, லாயர் வந்து என்ன ஒரு விட்னஸ் எடுத்து வந்து சப்மிட் பண்றாங்களோ, லாயர் வந்து என்ன வாதாடுறாங்களோ அதை வச்சுதான் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கணும். பட் ஆனா திவ்யா கணேஷ் வந்து பயாஸ்டா ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து விஜய் பார்வதி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்னை கம்ப்ளீட்டா ஒரு லேபிளிங் பண்ண பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அங்க விடுறாங்க. உடனே வந்து அதுக்கு நம்ம விக்கல் சீக்கிரம் தான் லாயர் விக்கல் சீக்கிரம் வந்து ஒரு விஷயத்த சொன்னாப்ல. அதாவது உழைப்பை கொட்டி கொண்டிருக்கும் பார்வதி மேல லவ் கண்டென்ட் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய டப்பாக்குள்ள அடைக்க பாக்குறாரு எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாதத்தை எடுத்து வச்சாப்ல. சோ அது எதிர்கவுண்டரா வந்து நம்ம சபரி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னாப்ல. ஏன்னா சபரி தான் வந்து எஃப்ஜேவோட லாயர். சோ சபரி என்ன விஷயத்த சொல்றாப்லனா, என் கட்சிக்காரர் சொன்னது என்னன்னா, பாரு வந்து கத்தி கத்தி பேசுறாங்க, கத்தி கத்தி பேசிதான் இந்த ஷோ வந்து நகர்த்துறாங்க, சண்டை போட்டுதான் இந்த ஷோ வந்து நகர்த்துறாங்கன்னு சொன்னாரு தவிர வேற எதுவும் சொல்லல அப்படின்ற மாதிரி நம்ம சபரி அவரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாப்ல. உடனே வந்து விக்கல் சீக்கிரம் வந்து கிராஸ் எக்ஸாமினேஷனா வந்து எஃப்ஜே கிட்ட போறாப்ல. சோ எஃப்ஜே கிட்ட என்ன கேள்வி கேட்டாப்லனா, அதாவது இது வந்து கொச்சியா தெரியல அவங்களுக்கு இப்படி பேசுறது, அதாவது அந்த லவ் கண்டென்ட் மட்டும் இந்த வீட்டுல கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்களே, இது வந்து கொச்சியா தெரியல அவங்களுக்கு இப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம விக்கல் சீக்கிரம் கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அது எஃப்ஜே உடனே வந்து இல்லையே அப்படின்னு உடனே விஜய் பார்வதியோட மூஞ்சே மொத்தமா மாறிடுச்சு. சோ இதனால பெரிய பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா சண்டை வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் பார்வதி நோட்டுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன் 7 கேஸ் வந்து விஜய் பார்வதி மேல இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி டிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சண்டை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி இந்த வாரம் வந்து நாமினேஷன்லேயே இல்லையா. சோ ஆல்ரெடி நிறைய கெட்ட பேரு வீட்டுல வந்துட்டு இருக்கு. பிக் பாஸ் வந்து விஜய் பார்வதி கமுதீன் 2 பேரால மட்டும் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வந்து பால், முட்டை, டீ தூள், காஃபி தூள் எல்லாத்தையும் தூக்கிட்டாப்ல. அதாவது பாலை தூக்கி இருந்தா கூட பரவாயில்ல, டீ தூள் காஃபி தூள் தூக்கம் தான் மெயின் மேட்ரு. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த தண்ணியை சுட வச்சு கிரீன் டீயா போட்டு குடிப்பாங்க, கிரீன் காஃபியா, அதாவது அந்த தண்ணிலே வந்து டிகாஷனை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது தான் சொல்றேன். சோ அது கூட இப்ப எதுவுமே கிடைக்காது. ஓகேவா, எல்லாரும் வந்து கான்ல இருக்கானுங்க. சோ இது ஒரு பெரிய சண்டையா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் பார்வதி பக்கம் நிறைய விஷயங்கள் திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் பார்வதி தப்பா போட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் இப்போ வாதாடுற விஜய் பார்வதி ஜெயிப்பாங்களா எஃப்ஜே ஜெயிப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனா நேற்று நைட் வேற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருந்தது. நேற்று நைட் வந்து ஆதிரை வந்து நான் வந்து எஃப்ஜே மேல ஒரு வழக்கை போட்டிருக்கேன், அந்த வழக்கை வந்து கண்டிப்பா வந்து வாதாடி ஜெயிச்சே ஆகணும், இந்த மாதிரி வந்து பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து நேற்று நைட்டு விஜய் பார்வதி, திவ்யா கணேஷ், விஜய் பார்வதி கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரியோட கேஸ் வெயிட்டா இருக்கும். ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து மென் கார்டு யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. சோ அது எப்படி போகுதுன்னு தெரியல. அதாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஜட்ஜு சொல்றதான் கடைசியான தீர்ப்புன்னு நினைச்சாங்க. பட் ஆனா மக்கள் தீர்ப்புன்னு பிக் பாஸ் திருப்பி விடுறது நீங்க யோசிச்சே பார்க்கல. சோ மக்கள் எல்லாருமே வந்து அதாவது வெளியே உட்காந்துங்களா ஆடியன்ஸா, அவங்க எல்லாருமே வந்து முடிவெடுத்த ஒரு விஷயம், இவங்க 2 பேரும் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டை வந்துட்டு கரெக்டா தப்பான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தீர்ப்பை வந்து எடுத்து சொல்லுவாங்க. சோ அதனால இது அவங்க யோசிச்சே பார்க்கல. சோ அதனால வந்து ஆதிரை எல்லாரோட மைண்டையும் வந்து இதுக்கப்புறம் கழுவுவாங்கன்னு நினைக்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் மக்களே இந்த ப்ரோமோ 1ல வந்து எஃப்ஜே விசஸ் விஜய் பார்வதி இவங்களுக்குள்ள இருக்க அந்த பனி போர் இருந்ததுல, அதாவது லவ் கண்டென்ட் மட்டுமே நான் கொடுத்து இந்த வீட்டுல வந்து சர்வே பண்றேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொன்ன அந்த புகாரை தான் வந்து விஜய் பார்வதி வந்து கம்ப்ளைண்டா வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கு. அது என்ன மாதிரியான ஜட்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியல, லைவ் பார்த்து நான் அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.